திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தனிச்சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தலில் தனிச்சின்னமா இந்திய தேர்தல் ஆணையத்தில் அணுகுனீங்களா? தேர்தல் அறிவிப்பு வரட்டும். நான் போன ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பு வரட்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் பேச்சுவார்த்தை குழு அவர்கள் அமைப்பார்கள். அவர்கள் அமைத்த 24 மணி நேரத்திற்குள் நாங்களும் பேச்சுவார்த்தை குழு அமைப்போம். அப்பொழுது என்ன கோரிக்கை என்பதை அந்த குழுவினர் திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக்கு அவர்கள் அமைக்கின்ற குழு மூலமாக தெரிவிப்பார்கள். அப்படி பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இது பற்றிய இறுதி முடிவை நான் சொல்ல இயலும். எல்லா கேள்விகளுக்கும் என் சகோதரர்களே ஒரே பதில்தான், அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரட்டும். நான் முந்திக் கொண்டு எதையும் சொல்ல விரும்புவதில்லை, நான் சொல்வதும் இல்லை. ஆனால் தேர்தலில் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கின்ற கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையில் தனிப்பெரும்பான்மை பெற்று 26 தேர்தலுக்கு பின்னரும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர்கிற வகையில் ஆட்சி அமைக்கும் என்பதை நம்பிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் ஒரு தொய்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐவர் குழு காங்கிரஸ் அமைச்சு கிட்டத்தட்ட 2 மாசமா காத்திருக்கோம். இது வரைக்கும் தொகுதி பங்கீட்டு குழுவே திமுக அறிவிக்கவே இல்லை. அப்புறம் காங்கிரஸ் விமர்சனம் வைக்குது. அதாவது ஒவ்வொரு கட்சியும் முந்தி ஜனவரியிலேயே கூட அறிவிக்கலாம், அதுக்கு முன்னாடியே அறிவிக்கலாம். ஆள்கிற கட்சி எந்த நேரத்தில் அதை பற்றி அறிவிக்கணுமோ அப்போ அறிவிப்பாங்க. அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு உரசலும் இல்லை, விரிசலும் இல்லை. நிரந்தரமான ஒருங்கிணைப்பும் தோழமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பரஸ்பரம் நிலவுகிறது என்பது என்னுடைய கருத்து. அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உங்க மீது விமர்சனம் வச்சிருக்காரு. திமுக மீது மதிமுக பொதுச்செயலாளர் வைக்காத விமர்சனமா? நானும் டிடிவி இந்தியாவிலே உள்ள எல்லா கட்சியும் ஒரு கட்சியை இன்னொரு கட்சி விமர்சித்ததும், பின்னொரு கட்டத்தில் அவர்கள் தோழமை கொண்டு கூட்டணி அமைத்ததும் இந்தியா பூராவிலும் நடந்து வந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் நடந்து வந்திருக்கிறது. நாங்கள் 2015 உயர்நிலை குழுவையும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் கூட்டி நீண்ட ஆலோசனைக்கு பிறகு திராவிட இயக்கத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ஆக அதுக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படக்கூடாது, நமக்கென்று இருக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய ஸ்பார்ட்டா வீரர்களைப் போல நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்களோடு நம்முடைய பலத்தையும் நம்முடைய பிரச்சாரத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அரணாகவும் பக்கபலமாகவும் நிறுத்துவதென்று எடுத்த முடிவுக்கு பிறகு வேறு சிந்தனைக்கே இடமில்லாமல் கூட்டணியிலே சிறு உரசல் ஏற்படுகிற விதத்தில் கூட எந்த கருத்தும் சொல்லாமல் நாங்கள் தோழமையை பாதுகாத்து வருகிறோம். ராகுல் காந்தி கனிமொழி ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு திரு ராகுல் காந்தி பேசியதா தகவல் வந்திருக்குது. ராகுல் காந்தி சகோதரி கனிமொழி சந்திப்பது வழக்கமாக எத்தனையோ தடவை சந்திச்சிருக்காங்க, அதுபோல் போய் சந்திச்சிருக்காங்க. அங்கே என்ன பேசுகிறாங்கங்கிற விவரங்கள் திமுக வெளியிடாமல் நானா யூகமாக கேட்கப்படுகிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வது அரசியல் நாகரிகமாகாது. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை.